பழசே நினைக்கக்கூடாதா வாழ்க்கையில்? உனக்கு இது தேவையாங்கிறீங்களா? நான் யார் தெரியுமா? இப்போ இந்த படத்தை ஏன்டா எடுத்தீங்க அப்படின்றீங்களா? ரிலீஸ் பண்ணாத யாருன்றீங்களா? இல்லை, அந்த மாதிரி மிரட்டல் வர்றதுக்கு அந்த போனவன் நம்பரே எடுக்கிறது இல்லை. நாங்கள் அந்த ஏரியாக்குள்ளேயே போகிறதில்ல. அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் வருது, அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டு விட்ருவோம். கடைசி கேள்வி ஆச்சுக்கிட்டோம். வெளியில் போனோம்னா ஜனங்க பூரா கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டலன்னா, ஏப்பா அப்படி கேப் விட்ற, என்னையா சீக்கிரம் என்ன பண்ணியான்னாங்க. ட்ராக்காக பண்ணி படம் பண்ணோம்னா தப்பாயிருங்கிறக்காக தான் இந்த படத்தை, எலி படத்தை செலக்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக 2 மாதத்தில் அடித்தேன் அந்த படத்தை. ஒரு ட்ராக்கு படம் நிறையா வருது, உள்ள ஒரு 10 நாள் 5 நாள் ஒர்க்கு, நிறையா 10 நாள் 15 நாள் ஒர்க்கெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பண்ணோம்னா படம் ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா காமெடி பீஸ் மட்டும் அப்படியே பாக்ஸுக்கு வந்துடும். அதனால் சரி, முழு படம் நல்லா பண்ணுவோம். முழுசாகவே செந்தமிழுக்கு அப்புறம் ஒரு லந்து தமிழ், சந்து தமிழ், இப்படி ஏதாவது கிண்டல் தமிழ் பேசுகிற மாதிரி நம்ம நடித்தா தான் சரியாகணும்னு இந்த படத்தை செலக்ட் பண்ணோம். ரொம்ப பெரிய கலாட்டாக இருக்குது இந்த படத்தில். ஆமாம், இதில் டைரக்டர் வந்து ஒரு கதையை, ஒரு சின்ன ஒரு அழகான கதையை சொன்னார். அதை வச்சுட்டு ஃபுல் காமெடி, ரொம்ப அட்வைஸ் அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் பயங்கரமாக ரசித்து சிரித்து குடும்பத்தோடு அப்படி கும்பலாக உட்காந்து பார்த்துட்டு கும்பலாக போகிற மாதிரி மனசு விட்டு சிரிக்கிற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த கொஞ்ச நாளில் படம் ரெடியாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் இப்போ இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான வேலை ஒன்று பார்த்துருக்கேன். நான் ஒரு ஹிந்தி சாங்கை கையில் கொடுத்து ஃபுல் சாங் என்னை வந்து இதில் வாயசிச்சு பாடியிருக்கேன். அப்புறம் சொந்த குரலில் ஒரு பாட்டு ஒன்று இதில் பாடியிருக்கேன், ஒரு ஜெயில் சாங் ஒன்று. அதான் இப்போ கேட்டார், நிகில் கேட்டார், அந்த ஹிந்தி சாங்கை வந்து நம்ம போட்டலாமான்னு கேட்டார். டிஏ பண்ணாமல் இருக்குனாரு. டிஏ நம்ம மக்கள் தானே, போட்டுருங்க, டிஏ கூட நாளைக்கு பண்ணிக்கலாம். டிஏ எல்லாம் பார்க்கலாம்ல? ஆமாம், அதில் டிஏ இல்லாமல் அதில் எல்லாத்தையும் குறையுந்தால் அதை எழுதிடக்கூடாது உட்காந்து. அண்ணே டிஏ இல்லை, நாளைக்கு தான் வருது, பார்த்தலாமா? ஆமாம், வேறு கேளுங்கண்ணே. என்னடா ஆளை காணாமேன்னு பார்த்தேன். நீ இதுக்கு தான் வருவேன். நீ அங்கேருந்து நீ தேவராஜ் இப்படி வந்து இங்கே வந்து உட்காருவா. ஓட்ட நிறையா கேள்வி கேட்கணும். நான் நல்லா அங்கேருந்து வந்துடுறேன். அதாவது என்ன இந்த பேர் படத்தில் இந்த அதே கெட்டப்பிலிருந்து மாற்றணும். அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் வருது, அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டு விட்ருவோம். கடைசி கேள்வி ஆச்சுக்கிட்டோம். என்ன அந்த செய்தியில் கூட கடைசி செய்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உங்களோட இதை விளக்கத்தை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு, மக்களுக்கும் தெரிஞ்சிடும், எங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்போது என்ன வேணாலும் நடக்கலாங்க, பார்ப்போம். இல்லை போய்கிட்டு இருக்கோம்ல, திடீர்னு அதில் எந்த எலி எங்கிட்ட தவும் தெரியாது, நடக்கும், சொல்ல முடியாது, வந்தாலும் வராது. நம்ம பாட்டு சிவனேன்னு போய்கிட்டா ஒன்றும் இல்லை, அது ஏதாச்சும் அப்படின்னா வராது, சொல்ல முடியாது. அந்த கடையை மூடி வச்சுருக்கேன் கொஞ்சம், இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்கான். இது ஒழுங்காக அப்படியே போய்க்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சகாப்த படம் பார்த்தீங்களா? உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக அப்படி 2 பேரும் போய் லேசாக பாத்ரூம் பக்கம் போயிட்டு வந்திருக்கேன். ப்ரெஸ் மீட்டிங்கில் இந்த பஞ்சாயத்தா? இல்லைண்ணா, படம் பார்த்தீங்களா? உங்கள் கருத்து என்ன? அது கேட்குது தானே. படம் பார்த்தீங்களா? உங்கள் கருத்து என்ன? ஏன்னா அது சினிமாங்கிறனால தான் கேட்க உங்கள்கிட்ட. எந்த படம்? சகாப்தம். ஏங்க என் படத்தை இன்னும் பார்க்கலைங்க. நான் இதை பார்த்து முடிச்சிடுறேன். நான் என்ன இந்த எலி வந்து இந்த எலி புலி கூட போட்டி போடுமா? கையில் லேசாக காட்டிட்டு பேசினா கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு வந்துடுங்க. இந்த எலி புலி கூட போட்டி போடுமா வசூலில்? இதுதான் உரண்டை இழுக்கிறது. இப்படி நீங்கள் பாட்டுக்கு முடிச்ச போட்டு போயிடுறீங்க. புலி அது பாட்டுக்கு அங்கிட்டு வந்துட்டு போகுது, எலி இது பாரு ஒரு பக்கம் போயிட்டு போகுது. ஒருத்தன் சிங்கம்னு படம் இருக்கிறான், ஒருத்தன் புலின்னு படம் இருக்கிறான், நான் எலின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். கரப்பாம்பூச்சின்னு ஒன்று எடுக்க போகிறோம், போட்டு வரிசையாக போவோம்ப்பா. கல்ல பேராக கிடைக்காது, அதுக்காண்டி உடனே புலிக்கும் உங்களுக்கும் போட்டியாங்க அப்படிங்கிறதா? அதெல்லாம் கிடையாது. தொழில் நம்ம லெவலுக்கு. இப்போ மற்ற ஹீரோக்கு வந்து 6 பேக் இருக்குது, நம்மளுக்கு வந்து சிங்கிள் பேக் தான்.
ஒன்றும் கிடையாது. நம்ம லெவலுக்கு சண்டை பைட்டா எலி பைட்டு. எலி என்ன எப்படி ஓடும், கிச்சு கிச்சுன்னு ஓடும்போது தப்புங்க அடிக்கிட்டு பூரா எலி பைட்டுன்னு பேர் வச்சிருக்காரு. ஒரிஜினல் சாங் பார்த்தீங்களா வடிவேலு? ஒரிஜினல் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் அர்னால்டு கிடையாது. கேளுங்க கேளுங்க. தயாரிப்பாளர் கேட்கணும் கேட்குறீங்களா? வாங்க எந்திரிங்க. ஒன்றும் இல்லை, ஏதோ பணங்கன்னா சுமக்கிளிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? அது கேட்குற அந்த கரெக்டாக தான். எப்படி ஒன்றும் கேட்க வேண்டாம், எந்திரிங்க. அரே அப்பா அந்த வேலையத்தான் நிறைய செய்யறாங்களே. இல்லை அந்த மாதிரி மிரட்டல் வர்றதுக்கு அந்த போனவன் நம்பரே எடுக்கிறது இல்லை. நாங்கள் அந்த ஏரியாக்குள்ளேயே போகிறது இல்லை. நான் தயாரிப்பாளர்கிட்ட கொஞ்சம் கன்ஃபார்ம் இருக்கா கேட்குறேன். அந்த மாதிரி மிரட்டல் வந்தது இல்லை. அதாவது இப்போ வடிவேலு போட்டு சுதந்திரமாக படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்களுக்கு உரிமை இருக்குது. அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா போன முறை அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் அவர். தயாரிப்பாளர்கள் என்னைய போட்டு படம் எடுத்தா உடனே. ஆனால் அது போன படம். இந்த படம் எடுத்து முடிச்சு படமே அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. இல்லை அது ஏன்னா அது தெளிவு. ஏன்னா தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணாங்க. ஒரு இதுக்கு பயன்றனால தான் 2 தயாரிப்பாளர் சேர்ந்து எடுத்துட்டாங்க. அது மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த கேப் விட்டேன்னு சொன்னீங்க, அந்த கேப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. என்ன கேப்பு, என்ன யூட்டனு? போன படத்துக்கு இந்த படத்துக்கு தானே கேப்பு, வேற ஒரு கேப்பு இல்லைண்ணே. அதுக்கு முதல்ல விட்ட கேப்புக்கு போன படத்தில் விளக்கம் சொல்லியாச்சு. இப்போ ஏன் கேப்புன்னா ஒன்றும் இல்லையா. இப்போ பண்ணுற படத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லா பண்ணான் அந்த படத்தை. அதுக்கான டைம் எடுத்தான். ராத்திரி போகலாம். இப்போ ராத்திரி கூட நேற்று 5-6 மணி ஆகி போச்சு. காலையில் போகிறோம், விடிய காலம் போனோம். காமெடி நடிகர்களுக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு ஹீரோயின்ஸ் யாரும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்கள் சதாவை போட்டிருக்கீங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை கல்யாணம் பண்ணி தளத்தி வாரி கூட்டி போகிற காட்டி போட்டிருக்கேன். எங்கே நீங்கள் கேள்வி அது? இந்த கேள்வி அசிங்கமாக இருக்குது. அவள் வந்தால் இவ்வளோ இல்லைன்னா இன்னொரு இல்லை, அவள் இன்னொரு கதைக்கு தானே வர்றோம். படத்தில் போகிறோம். கல்யாணம் பண்ணி தாலி கட்டி பொண்டாட்டி பிள்ளை கட்டி பார்க்குறதுக்காக போகிறதுக்கா? வீட்டில் விளக்க மாற்ற கொண்டு அடிச்சு விடுவாங்க. ரொம்ப இதை பற்றி ரொம்ப கவலைப்படுற மாதிரி எதுக்கு? இது என்ன கவலை? வெள்ளனா இரவனை ஒட்டி எவ்வளோ போட்டு போகணும் படத்தில், அவ்வளோதானே. கதை கற்பனை அது. ஐயா கதாநாயக காமெடி நடிகன் கூட ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னா இப்போ என்ன நடிக்காட்டி போ. அதெல்லாம் புதுசாக காசு கொடுத்து வேற ஊர்ல வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. பெரிய காமெடி நடிகர் யாராருங்க? அந்த முடிவு நான் எடுக்க முடியாத. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தால் வாங்க, உட்காந்து பேசுவோம். நல்லா இருந்தால் அடி நடிப்போம். படத்தில் மெசேஜ் முதல்ல அந்த ஐடியாவுக்கு யாரும் வரமாட்டாங்கல்ல. நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் யாரும் அவங்க ஏதாவது பார்ப்பாங்களே தவிர எல்லாரும் சேர்ந்து நிற்கிறதுக்கு ஒத்துக்குவாங்களா? அடுத்த படத்துலையாவது இந்த மாதிரி கதை நானாக தான் நடிப்பீங்களா, இல்லை மற்ற படத்தில் காமெடியாக பண்ணுவீங்களா? இல்லை இது ஆரம்பிச்சாச்சுலப்போ கடையை திறந்தாச்சு. கொஞ்சம் பெருசாக திறக்கணுங்கிற காண்டி இப்போ திறந்துருக்கேன். அடுத்து பூரா ட்ராக்கு எல்லாம் கலந்து பண்ணலாம். அதெல்லாம் நல்ல ஒரு அதாவது அந்த அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அந்த அம்மா பார்த்தோன்னு அந்த அம்மா பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரேடியோ, பழைய காலத்து ரேடியோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும், அது அந்த பாட்டு வரும். பாட்டு வந்தோன்னா அந்த அம்மா பார்த்துட்டு அப்படியே ரேடியோவுக்குள்ளே பார்த்தா அப்படியே உள்ள ஹே ஆஹா 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 அப்படி ஒன்று ரேடியோ அப்படிக்குள்ள போயிடுறாங்க. உள்ளே போய் அப்படியே உள்ளபடி மலைக்கு போயிடுறது. மறுபடியும் ரேடியோ அப்படிக்குள்ள வந்து வெளியே வந்துடுது. அவ்வளோதான், நம்ம லெவலுக்கு அவ்வளோதான் போக முடியாது. எலியோட பலத்தை கூட்டிட்டு கொஞ்சம் சுத்தம் நான் நீச்சலாம் கூட்டி போய் இதை வச்சு சாக்கா பார்க்கலான்னு பார்த்தேன். வேணாம், 3ஆவது இடம் இருக்குது வாங்கன்னு கூட்டி போயிட்டாங்க. அங்கே போனால் யானையாக நிற்கிது. அதில் தப்பிச்சு வந்து பெரிய மாதிரி பாட்டை முடிச்சுட்டு. சார், இப்போ எலியுடைய பலத்தை படத்தில் காண்பிச்சிருக்கீங்க. எலியுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கதாபாத்திரத்துக்குள்ளே உங்கள் பாடி லாங்குவேஜில் காமிச்சிருக்கீங்க.
பலவீனம் என்ன அப்படிங்கிறது, எலியோட பலவீனம் என்னங்கிறது நீங்கள் படத்தில் காமிச்சிருக்கீங்களா? பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்களேன். எலியுடைய பலவீனம் என்ன, பலம் என்ன? பொதுவாக எலி எந்த விஷயத்தில் உலகத்தில் வந்து எலி என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, உலகத்தில் நடக்க மனுஷன் கூட காட்டி கொடுக்க சொல்ல மாட்டான், சைலண்டாக இருப்பான். இந்த வீடு பக்கத்து வீடு இடிய போகுதுன்னா கூட பார்த்துட்டு பேசாமல் இருப்பான். விடியட்டும் முதல்ல, விடியறதுக்குள்ளே இடியட்டும். இவன் வெண்ணால் மக்கள் நம்மளுக்கு என்றைக்குமே நன்மை இல்லடான்னு திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் எலி உலகத்துக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். பூகம்பம் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, எது வந்தாலும் எல்லாத்தையும் அழகாது மக்களை காப்பாற்றக்கூடிய சிக்னலை வந்து எத்தனையோ விஞ்ஞானத்தில் எழுதியிருக்காங்க, விஞ்ஞானபூர்வமாக அது நிறைய விஷயங்கள் சொல்லுவது. அது மாதிரி எலி எந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு அவர். பூனை வெள்ளை எலிந்த வில்லன் பேர் என்னப்பா? பிரதீப். அந்த பேரை கூட நான் இன்னும் சரியாக வாயில் நுழைய மாட்டேங்கன்னு. அது அந்த கஜினி படத்தில் வர்றாருல அந்த வில்லன் தான். இது பீரியட் படம் இல்லையா? அது பழசே நினைக்கக்கூடாதா வாழ்க்கையில்? எப்பயுமே பழசை நினைக்காதங்கிற மாதிரியே இருக்குது. அது கிடையாது. பழசில் இருக்க அந்த கோல்டில் இருக்க சுகம் எதுலையுமே இல்லையே. அதே பழசை கொண்டாந்து மண்மல்லி அப்படி எடுத்தா தான் நீங்கள் ரொம்ப பயப்படணும். ரொம்ப பின்னால் போகலண்ணே, சும்மா இங்கனுக்குள்ளே தான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் 60 70க்குள்ளே அது இன்றைக்கி காலகட்டத்துக்கு பொறுத்த மாதிரி பண்ணியிருக்காரு. படம் பாருங்கள். அப்படி பார்த்தா வீரபாண்டிய கட்டப்பொம்மனை வந்து டிஜிட்டலில் பண்ணாங்களா? அப்போயே அந்த கேள்வியை கேட்கல நீங்கள்? என்ன இதெல்லாம் நியாயமாகுது? உனக்கு இது தேவையாகிறீங்களா? அது இருக்கு. இப்போ அந்த படத்தில் பாருங்கள். இன்னும் படமே பார்க்காம இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? பாருங்க, படத்தை பாருங்க. 60ல் வந்ததை 60 மாதிரியே காட்ட மாட்டார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டிட்டாரு. இல்லை, படத்தில் கேப் போட்டேன்னு சொன்னீங்க, என்னமோ கேட்டீங்களா? என்னென்ன இல்லை 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 யார் மாதிரி நான் பண்ண மாட்டேன். அந்த 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 எலிங்கிறதுல ஹியூமர் இருக்குது. எலி வந்து என்ன செய்யும், ஃபாஸ்ட்டாக போய்க்கும்போது டப்புன்னு யூட்டர்ன் பண்ணும். ஒரு கறவை சட்டு 4 பேர் கம்பு எடுத்திங்கன்னா அப்படியே பார்க்க கடைசியாக உங்கள் மேலே பாஞ்சிடும். அது மாதிரி அது இது ஹியூமரில் கொண்டு போயிருக்காரு அந்த கதையை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறையா விஷயங்களை வந்து அவர் ஒரு கதையில் கொண்டாந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இதில் பூரா ஹியூமர். அண்ணே, இந்த படத்தில் சதா உங்களுக்கு ஹீரோயினா சதாவா அப்படின்னு படம் பார்க்கவே மறலுது. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? யார்? இங்கே மீனாட்சி. என்ன சொல்கிறீங்க? சதா ஹீரோயின் ஒன்று கடைவேலனுக்கு வந்து சதா ஹீரோயின் அவர் சங்கர் படத்தை அறிவுப்படுத்தாச்சு. அவர் கலர் என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி இந்த காம்பினேஷனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கதையில் அவங்க ஒரு கதாபாத்திரம். அந்த அம்மா கதை என்ன டூயட்லாம் பாடிக்கிட்டுலாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போல் படத்தில் அந்த அம்மா ஒரு கேரக்டர், ஒரு அந்த கதைக்குள்ளே ஒரு கேரக்டர். அவங்க கூட ஹோட்டலில் டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. கதைக்குள்ள கொஞ்சம் அப்படியே லிங்க் ஆவாங்க. அப்புறம் அந்த அம்மா நம்ம ஒன் சைடு அப்படியே லைட்டாக நம்ம ஒன் சைடாக தானே போக முடியும். அந்த சைடில் தான் வரமாட்டேங்கிறாளுங்கள. அப்படியே அந்த சைடில் அப்படி ஒன் சைடு பார்த்துட்டு அப்படி கனவு கண்டு அப்படியே ஒரு ஹிந்திக்கு போயிட்டு பூரா அப்படி பூரா மலைகள் பூரா மூணாறு இப்படி அந்த பாட்டில் அப்படி கனவு காந்துட்டு அதோடு முடிச்சாச்சு. அவ்வளோதான். வேறு அந்த அம்மாட்டையெல்லாம் ஒன்றும் பெருசாக இங்கே கதை முக்கியம், காமெடி முக்கியம். படத்தில் டைரக்டர் பேசும்போது பஞ்சு டைலாக் நிறைய வச்சுருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா படத்தில் பார்க்கும்போது என்னென்னா, பேசும்போது அந்த பஞ்சு டைலாக்லாம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அரசியல் இருக்கும், அல்லது வேறு அவங்க அந்த கேரக்டரோட எஃபெக்ட் பெருசாக காட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் எக்கு வச்சுருக்கீங்களா? அந்த பஞ்சு டைலாக்ல எதுவும் இருக்குமா? இருக்கு. பாருங்கள், படம் பாருங்கள். இப்போ நான் 2 நாளில் படம் போட்டு காட்டுவோம். நீங்கள் பார்த்தப்போ தானே உலகமே பார்க்குது. பஞ்சு டைலாக்ல விஷயம் இருக்குன்னு சொல்கிறீங்க? அப்படி தானே? இருக்கு. அது என்ன மாதிரி விஷயம்? என்ன மாதிரி விஷயமா இருக்கும்? இப்போ பார்த்தீங்களா, இப்போ சேவிங்க பண்ண சிங்கம்னாங்க, சிங்கத்துக்கு சேவிங் பண்ண அசிங்கமாக இருக்கும். கூப்பிடுறதா சொல்றாங்க, நீங்க தான் சம்மதிக்கிறது இல்லைன்றாங்க. உண்மையானது இல்லை அதுதான். அதுக்கு தான் முதல்ல நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதாவது முதல் படம் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கணும், அப்புறம் கொஞ்சம் ட்ராக் கேட்கலாம் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே ட்ராக் பண்ணிட்டோம்னா
அது படம் ஏதாச்சும் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ட்ராக் அப்புறம் எங்கிட்டு போச்சுன்னு தெரியாது. அதனால் நம்மளே முழு படத்தையும் பொறுப்பேற்றுட்டு ஒரு படம் பண்ணணும்னு அதை ஆரம்பிச்சிருக்கோம். நீ அடுத்து நீ இடையில பண்ணால் ஒன்றும் தெரியாது. நீ ட்ராக் பண்ணிக்கலாம், மற்ற ஹீரோக்கள் கூட பண்ணிக்கலாம், நல்ல கேரக்டரை கேட்டுக்கிட்டு பண்ணலாம்னு. ஒரு கௌரவமான கேள்வி. எல்லாரும் படத்தில் மெசேஜ் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. எலி படத்தில் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லிட்டீங்க? சொல்லலையா நீங்கள்? ஏங்க 1 மணி நேரமாக சொன்னார், பூரா கேட்டுட்டு ஏன்ட்ட கேட்குறீங்க? அவர் ரங்கநாதனுக்கு இதே வேலை சொன்னார்ல அப்போதே. என்னங்க சொன்னீங்க? மெசேஜ் சொன்னீங்களா? மெசேஜ் ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். என்று சொல்லுங்க. இல்லை அவர் மெசேஜ் சொல்லவே இல்லை. இல்லை கேளுங்க. இல்லை நீங்கள் இல்லை அவர் நான் கேட்ட கேள்வி பொய். இதில் ஏன்னா பத்திரிகையாளர்ன்ட்டு விளையாடக்கூடாது. நீங்கள் படத்தில் ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்கேன்னு சொல்ல, பஞ்சு டயலாக் சொல்லியிருக்கேன்னு சொன்னானே. நான் மெசேஜ் வேணும்னா நான் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி சொல்ல முடியாது. படத்தில் சொல்ல போது ஒரு மெசேஜ், அதையும் இங்கேயே சொல்லிட்டோம்னா அவர் படம் படத்தில் பாருங்க. படம் ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்கிறேன். அது படத்தில் இப்படி இப்போ போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம்ல, நீங்கள் வாங்கினேன் வந்து பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் சொல்ல. எல்லா படத்தையும் பார்த்து தொலைய வேண்டிய விதியை தலைவருக்கு முன்னாளாக கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் உணவு தானியங்களை அழிப்பதற்கு முதல் காரணமாக அமைகிறது எலி. இது வந்து கண்டுபிடிப்பு எலி. இது இந்த மெசேஜ் சொல்லிருக்கீங்களா? அப்போ இந்த படத்தை ஏன்டா எடுத்தீங்க அப்படின்றீங்களா? ரிலீஸ் பண்ணாதீங்களா? இப்போ என்ன திட்டத்தோடு வந்திருக்கீங்க? இப்போ இல்லை எனக்கு திட்டம்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எலியை வேணா பிடிக்காம இருக்கலாம். இல்லை எங்களுக்கு எலியை பிடிக்கும். இல்லை எனக்கு வடிவேலு ரொம்ப பிடிக்கும். நீங்க வேற உள்நோக்கத்தில் பேசுறீங்க. இல்லை உள்நோக்கம் சத்தியமா உள்நோக்கம் கிடையாது. இல்லை நான் ராஜகிரண் ஆபீஸ்ல நான் வந்து உங்களை பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும். உணவு தானியத்தை அப்புறம் அழிக்க எலினா எலின்னு ஏன்டா படத்துன்னு கேட்குறீங்களா? நாட்டில் அதை விட்டுருங்க, வேற கேள்வி. இல்லை நாட்டில் அவன் வந்து இந்த நெல் மூட்டை அரிசி இதில் பல ஊழல் பண்ணி அவன் கொள்ளடிச்சிட்டு இருக்கான். இமுத்துக்கோண்டு இந்த எலி 2 பருக்கையை தின்ட்டு போவான். அதை வந்து பெருசாக பேசிட்டு இருக்கீங்க. திருடவன் நிறைய இருக்கான், அவனை பற்றி பேசுங்க. எல்லா பேரும் எல்லாம் பூரா செத்து போன ஆவியெல்லாம் அங்கிட்டு தான் தெரியுது. எல்லாம் இந்த மாதிரி பாட்டு ஆரம்பிச்சாச்சுனாவே அங்கிட்டு பூரா எம்ஜிஆர், இவர் என்டிஆர். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஸ்டைல் வந்து எம்ஜிஆரும் கலந்து வர மாதிரி இருக்குது, அதுதான் கேட்டேன். நான் ஏன் நல்ல மனுஷன் தானே, அவர் ஏன் வரக்கூடாதா? அவரெல்லாம் பெரிய அழகான சக்தியாச்சு. சொல்லுங்க. சப்னோக்கே ராணி ஒரிஜினல் சாங் பார்த்தீங்களா? அந்த திருப்பி போட்டு பார்த்து நீங்களே பண்ணீங்க. அது கேட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்த படமாக இருக்கும். இருந்தாலும் திருப்பி நிறைய அந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறைய கேட்ட பாட்டு தானே, ஓயாமல் கேட்டுக்கிட்டே இந்த பாட்டு. அது ரொம்ப சுகமாக இருந்துச்சு அந்த பாட்டு. அவர் ஐயா ராஜேஷ் கண்ணா வந்து அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி, அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். அவர் பாட்டை அதில் ரொம்ப ரசித்து அந்த பாட்டை கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து 10 நாளைக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அவ்வளோ சுகமாக இருக்குது. அதை பர்மன் அதில் மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு. இந்த படத்தில் ரொம்ப அந்த படம் பெரிய கிரீடம்னா அந்த பாட்டு ஒரு வைரக்கல் மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்தில். ஆனால் உங்கள் பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு. அந்த ஒரு 2 வரி பாட்டுங்க நீங்கள் பாடின பாட்டு. நான் பாடின பாட்டு இந்த படத்தில் பாடினேன். நான் சொந்தமாக ஒரு பாட்டு பாடிக்கிறேன். அதே ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன். நான் ஜெயிலுக்குள்ளே ஒரு விஷயத்துக்காண்டி உள்ளே போகிறப்ப அங்கே ஜெயிலில் ஒரு பாட்டு, அங்கே உள்ள எவன் ஒருத்தனை போய் தேவையில்லாமல் உள்ளே வம்பெடுப்பேன். அவன் பார்த்தா உள்ள என்னடா இப்போ பார்த்தா நீங்கள் ஷேடோ போடுறப்ப எல்லாம் என்னை வந்து வம்பெடுக்கிறேன்னா, நான் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணி உள்ளே வந்திருக்கேன்டான்னா. அங்கே லேசாக வகுத்த கலைக்கிச்சு. ஆத்தி இப்போ எவன் எப்படிப்பட்டாலும் தெரியாமல் வண்டி வம்பெடுக்க கூடாதான்னு சொல்லி அங்கே ஒரு பாட்டு போட்டோம். கண்ணமேய விட்டியா கன்னி பொண்ணு தொட்டியா ரோட்டு ஓரம் கஞ்சா இழுத்து 8 கண்ணின் பட்டியா ஆபீசரை அடிச்சையா ஆளை கழுத்த அறுத்தையா ஆத்தங்கர ஓரத்தில் காய்ச்ச சரக்கு வித்தியா கையால் முறிச்சுக்கிட்டு ஜெயிலு வந்தியா. அப்புறம் என்னப்பா? கந்து வெட்டி வாங்கி போட்டு உள்ள வந்தியா. சண்டால ஜாதிக்காக மோதி வந்தியா. சந்தேகப்பட்டு சகிய கொண்டு வந்தியா. காணாத கானகத்தே முடிஞ்ச பகைய ஊதி பெருசு பண்ணி வந்தியா. பொஞ்சாதி சண்டையில் உசுரை எடுத்து வந்தியா. எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா கம்பி, எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா கம்பி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு உண்மையிலே ரொம்ப குற்றம் பண்ண போகிறவங்களுக்கும் குற்றம் பண்ணவங்களுக்கு அந்த பாட்டு ஏதோ ஒரு சின்ன அழகாக விவேத அழி இருக்கார். அது மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படும். நல்ல பாட்டு அது. தெனாலிராமனுக்கு பிறகு எலி.
எனக்கும் வடிவேல் சாருக்கும் ரொம்ப நாள் ஆசை. அவருடைய கலோக்கியல் தமிழ் அதில் ஒரு படம் பண்ணணுன்ட்டு. அதுக்காக தெனாலிராமன் முடிச்சதுலேருந்து உழைக்க ஆரம்பித்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு படம் பண்ணால் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை தாண்டி பல விஷயங்கள் படத்தில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பண்ணப்பட்ட படம் எலி. முழுக்க முழுக்க உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வடிவேலு சார் ரொம்ப மெனக்கிட்டுருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஆரம்பித்தோம். கரெக்டாக 100 நாள் முடிஞ்சிருக்கு. படத்தை முடிச்சிட்டோம். அப்போனா பாருங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம்ட்டு. டே நைட் வேலை பார்த்தோம். இதுக்கு முழுக்க காரணம் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் ப்ரொடியூசர்ஸ் கூடவே இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த விதத்துலேயும் நோன்ற வார்த்தை அங்கேருந்து வராது. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறோம். மக்கள்லாம் இப்படி ஒரு படத்தை பார்க்குறதுக்காக சம்மருக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ சம்மர் நம்ம படம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட். நான் பெருமையாக சொல்கிறேன்னா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இப்படி ஒரு ப்ரொடியூசர் என்னுடைய இந்த சிறிய அனுபவத்தில் ரொம்ப ரேர். அப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இவங்க. சினிமாவில் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் அவங்க. ஸோ படத்தை பற்றி சொல்லணும்னா 3 ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணிட்டார் வடிவேலு சார். ஸோ வேறு ஒரு டைமென்ஷனில் அவருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னப்ப அவரோட கலோக்கிய தமிழ் இருக்கணும், பட் விஷுவலாக ஒரு ட்ரீட்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 1960s 70s ஒரு காலகட்டத்தில் வந்த படம். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிங் அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணது. ஒரு ஸ்மக்லிங் கும்பல், அந்த கும்பலை பிடிக்கிறதுக்காக வடிவேலு சார் ஒரு ஸ்பையாக உள்ளே போகிறாங்க. ஒரு ஸ்பையோட ஜாப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப். அது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் தான் தெரியுது அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு. ஸோ அங்கே போயிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றது தான் கதை. இந்த படத்தில் நிறைய புதுசாக என்ன இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பைனோனவே நிறைய கெட்டப்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் ஒரு அமெரிக்கன் பிளாக் அந்த ஒரு கெட்டப் இருப்பார். ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பூசாரியாக அதுமாதிரி நிறைய கெட்டப்ஸ் படத்தில் வரும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில் இதில். ஸோ அதில் வந்து நிறைய ஹியூமர் ஏரியா இருந்துச்சு. இந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டோடனே நிறைய ஹியூமர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது ஒரு ஒன்லைன் சொல்லிவிட்டு நான் டைட்டில் சொன்னேன் எலின்ட்டு. ஏன் எலின்னு வச்சேன், இது என்ன எலினா என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சாருக்கு சொன்னேன், சார் ஒரு ஸ்பையை வந்து எலின்னு சொல்லுவாங்க அப்படின்னா. இல்லை கருப்பாடுன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டார். இல்லைன்னா ஒரு நல்லவங்க கும்பலுக்குள்ளே ஒரு கெட்டவன் இருந்தானா அவனை கருப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு கெட்டவனுக்கு கும்பலுக்குள்ளே அவங்கள பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பை உள்ளே வந்திருக்கானா அந்த கும்பல் அவனை ஒரு எலி ஒன்று உள்ளே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கதைக்கு எலின்னு டைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த எலின்ற டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிரமாதமாக பொருந்திருக்கு, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு 2 days கழித்து திரும்ப கூப்பிட்டு எலி என்னென்னலாம் பண்ணுமோ அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒரு எலியோட பாடி லாங்குவேஜ், எலி வந்து மாட்டிக்கிட்டால் எப்படி முழிக்கும், எப்படி எஸ்கேப் ஆகும், யாரும் இல்லாதப்போ என்னென்ன சேட்டைகள் பண்ணோம், ஒரு இடத்துக்குள்ளே எப்படி போகும், எப்படி வெளியே வரும், மாட்டிக்கிட்டால் அதுக்குன்னு ஒரு தனி பாதையவே வச்சுக்கிட்டு வெளியே வரும். எலியை மட்டும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது அது என்ன பண்ணோம்ட்டு. எலிக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு கார்னரில் ஓடிச்சுனாக்கா அந்த எண்டில் போயிட்டு அதே ஸ்பீடில் திரும்பும். அது எந்த ஒரு அனிமலாலும் பண்ண முடியாது. அது மாதிரி எலியோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னு எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணி இந்த படத்தில் ஒரு சீன்லையும் இங்கே எலி இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருக்காரு. அது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது போக 60களோட காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அந்த டைமில் மக்கள் வந்து இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்ட காலம். வெஸ்டர்ன் கல்ச்சர் முதல் முறையாக நாங்கள் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன காலகட்டம் அந்த 60s. ஸோ அந்த டைமில் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணி 1 வார்த்தை 2 வார்த்தை எல்லா ஸ்டேட்மெண்ட்குள்ளேயும் இருக்கும். அதை அடாப்ட் பண்ணோம். ஸோ வடிவேல் சார் நிறைய இடங்களில் இங்கிலீஷில் பேசுவார். அடுத்த சோஷியல் மீடியாவுக்கு உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பஞ்ச் லைன்ஸ் இருக்குது. அது தாங்கும், இன்னொரு 10 வருஷத்துக்கு தாங்கும், அந்த அளவுக்கு பஞ்சஸ் உள்ள இருக்குது. சார் வந்து மொத்தம் இந்த படத்தில் 4 பாட்டு.
4 பாட்டில் வடிவேல் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ வித்யாசாகர் சார்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி சாங்ஸ் வேணும்னு போகும்போது ரெட்ரோ ஸ்டைலில் படம் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கு. சொன்ன உடனே நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கன்னு பண்ணி ரொம்ப சூப்பராக 4 சாங்ஸும் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சாங் வந்து ஹிந்தி சாங், ஆராதனான்ற ஒரு படத்தில் மேரே சப்பு நோக்கி ராணு கபூர் சாங் வடிவேல் சார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டினப்போ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் சான்ஸே கிடையாது. வடிவேல் சாரை வந்து இப்படி ஒரு டைமென்ஷனில் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம் எல்லாருமே. ஸோ இமீடியட்டாக அந்த சாங்கை வந்து ப்ரொடியூசர்ஸ் ரைட்ஸ் வாங்கி இந்த படத்தில் இந்த பாட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அமேசிங்காக இருக்கும் அந்த சாங்கு. வடிவேல் சார் பாடின பாட்டு வித்யாசாகர் சார்கிட்ட நான் சொன்னேன், சார் அவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு, அவர் பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு, அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே சூப்பராக ஒரு சாங் போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு கண்ணம்மையை வெட்டியான ஒரு சாங்கு. அது போக இதில் ஒரு ஃபைட் சீக்வன்சஸ்லாம் இருக்கும், வடிவேல் சார் பண்ணியிருப்பார். அதுவும் எலிக்கிட்ட தான் நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணோம். வடிவேல் சார் என்ன பண்ணார், எலி என்ன பண்ணோம் ஒரு ஃபைட்டில், நீங்கள் 10 பேர் அடிக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் 10 பேர் உங்களை மாற்றி மாற்றி அடிச்சுப்பீங்க. அது மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தில் நிறைய ப்ளஸ் சொல்லிட்டு போகலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது படத்தில் வந்து அந்த ஹிந்தி சாங். அது வடிவேல் சார் வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னு நாங்கள் நினச்சிக்கோ. அவருக்கு அவ்வளோ டெலிவர் பண்ணுறாரு அந்த ஹிந்தி சாங்கில். அந்த ஹிந்தி சாங்கை நாங்கள் உங்களுக்காக இங்கே போட போகிறோம். பட் அது டிஏலாம் இன்னும் முடிக்கல, அப்படியே எடிட்டிங்லேருந்து முடித்து சரி உங்களுக்காக வந்து ஒரு இன்றைக்கி வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்துருந்தீங்க இல்லையா எக்ஸ்ட்ரா டைமு, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த சாங்கை நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ மற்றபடி படம் உங்களை எல்லா வகையிலையுமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ரொம்ப நன்றி ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பும் என்கரேஜ்மெண்ட் தான் இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் படத்தை பண்ணுறதுக்கு காரணம். எல்லா சைட்லேயுமே வந்து அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. தோட்டாதரணி சார் ஆர்ட் டைரக்டர், அவங்க செட்டு வந்து எப்படின்னா இந்த மாதிரி வேணும், ஒரு 60s வேணும்னு, அது ஒரு நியூ டைமென்ஷனில் இருக்குது. ஒரு கொல்லக்கூட்டம் ஏரியா நிறைய செட்டு இருக்குது படத்தில். ஒரு கிளப்பு, ஒரு ஹோட்டல், ஒரு கொல்லக்கூட்டம், ஒரு பேங்க்கு, எல்லாமே செட்டு போட்டாகணும். 60s எல்லாம் நீங்கள் எங்கே போனாலும் செட்டு போட்டாகணும். பழைய மெட்ரஸை காட்டி ஆகணும். இதுக்காக சிஜி ப்ளஸ் செட்டு இந்த ஏரியா. அப்புறம் விடி விஜயன் சார் எடிட்டிங், அவர் ஒரு லெஜெண்டரி எடிட்டர் அவர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பெரிய டெக்னீஷியன்ஸ். கேமராமேன் அவர் தான் எங்கள் படத்தில் ரொம்ப பெரிய, அவர் பேர் பால் லிவிங்ஸ்டன். இந்த படம் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக. இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. அவர் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு வடிவேலு சார். ரொம்ப சூப்பர் டெக்னீஷியன் அவர் இந்த படத்தில் அவ்வளோ உழைச்சிருக்காரு. சதா வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு கிளப் டான்சர் கேரக்டர். அவங்க ஒரு பாட்டுக்கு ஆடினதாக சில பத்திரிகையில் படித்தோம், அது பொய்யது, அது கிடையாது. அவங்க ஹீரோயின் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஹியூமர் வெர்சஸ் கிளாமர் போட்டி எப்பயுமே இந்த படத்தில் இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ளே. அவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அவர் ஹியூமராக எல்லாத்தையும் டீல் பண்ணுவார் வடிவேலு சார், அவங்க கிளாமராக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ரொமான்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவங்க 2 பேர் சேர்ந்து தான் அந்த ஹிந்தி சாங் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் சீக்கிரமாக வெளியே வரப்போகுது. இந்த மந்த் எண்டில் படம் வரப்போகுது. இந்த சம்மருக்காக ஆடியன்ஸ் எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும்ட்டு ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருக்கோம். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி, வடிவேலு சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். டே நைட்டு தூங்குறது இல்லை. இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் கிளம்புனோம். வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு தான் கிளம்புனோம். ஸோ அந்தளவுக்கு டே நைட்டு உழைச்சிட்ருக்கோம் எல்லோரும். ரொம்ப நன்றி. உங்கள் பத்திரிகைகள் இது வரைக்கும் மீடியாவில் இந்த எலிக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட என்கரேஜ்மெண்ட்டு, உங்களை சீக்கிரமாக சந்திக்கணுன்ட்டு இந்த 3 மாதத்தில் முடிச்சுட்டு இவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வந்திருக்கோம். படம் நல்லபடியாக போகணுன்னு உங்களோட சப்போர்ட் வேணும்.